sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்று நான் என்னுடைய இந்த தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற யூடியூப் சேனலிலே உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால் 3 அற்புதமான செஸ் ட்ரிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க தமிழிலே வழங்க இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் நுழையலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். இது ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு செஸ் ட்ரிக்ஸ். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து நைட் F3. இது வந்து சுகர்டேட் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்தது D5, அடுத்தது சுகர்டேட் ஓப்பனிங் டென்ஷன் கேம்பிட். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே சிப்பாய் காட் பண்ணுகின்றது. ஆம், இங்கே காட் பண்ண தற்போது இலக்கு வைக்கப்படுகிறது நைட். ஏன்னா நைட் நகர்த்தப்படுகின்றது. இங்கே அடுத்த நகர்வாக குயின் D5. ஓகே, குயினானது இங்கே நகர்த்தியதன் ஊடாக ஒன்று நைட்டினை வெட்டலாம், அல்லாவிட்டால் தன்னுடைய சிப்பாயை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நைட்டை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் ஒயிட் என்ன செய்கிறது என்றால் சிப்பாயை தள்ளுகிறது முன்னுக்கு D3. இதன் ஊடாக இப்பொழுது பிளாக்கினுடைய சிப்பாய் அட்டாக் உட்படுத்தப்படுகிறது குதிரை மற்றும் சிப்பாயினால், மற்றும் டிஃபென்ஸ் பண்ணப்படுகிறது ஒயிட் குதிரை, அதாவது பாதுகாப்பாக இருக்கின்றது ஒயிட் குதிரை பிளாக் சிப்பாய் மணிகோணம் ஒயிட் மந்திரியின் ஊடாக. எனவே இந்த குயினால் வெட்டாமல் பாதுகாப்பதற்காக இது நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக E cross D3. சிப்பாய் வெட்ட அடுத்த பிஷப் cross D3. ஓகே, அடுத்ததாக கவனமாக பாருங்கள், அடுத்த நகர்வு என்னவென்றால் குயின் cross G2. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கின்றது ரூக். ஆனால் இது அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட். கவனமாக பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்விலே பிஷப் E4. இதனூடாக இப்பொழுது இந்த குயினாக ரேப் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு வழி இருக்கின்றது பாருங்கள். அதாவது G4க்கு குயின் வந்து G4க்கு இங்கே நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்போ G4க்கு நகர்த்த இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் போக போனது, பிளாக்கினுடைய ரூக். அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக குயின் cross G4. இப்பொழுது குயின் வெட்டுகின்றது. வெட்ட பிஷப்பினால் அந்த குயின் வெட்டப்படுகிறது ஒயிட் குயின். இப்பொழுது பியூட்டிஃபுல் ஆட்டம் பிஷப் cross B7. டோட்டலி இந்த ஆட்டத்திலே இந்த ரூக்கினை கட்டாயமாக இழக்க வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். ஓகே, இதுதான் இந்த ஆட்டத்தினுடைய முதலாவது ரிக். அடுத்த ரிக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன், அதாவது கார்ட்ஸ் லிங்க் மற்றும் பிளேலிஸ்டில் கொடுத்துள்ளேன். நீங்கள் சதுரங்கத்தில் ஆர்வமானவர்களாக இருந்தால் இந்த என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் ஊடாக உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறன் மற்றும் ஓப்பனரை இலகுவாக வெல்லக்கூடிய திறன் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நான் தமிழிலே தான் முழுக்க போட்டு வருகின்றேன். தமிழில் பலர் இருக்கின்றார்கள் சதுரங்க ஆட்டக்காரர்கள். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். வாருங்கள் அடுத்த ரிகுக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், அதாவது இரண்டாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது எவ்வாறு வின் பண்ணுகிறது என்று பாருங்கள். அதாவது ஒயிட் தந்திரோபாயமான ஆட்டத்தின் ஊடாக பிளாக்கினுடைய குயினை எவ்வாறு கைப்பற்றுகிறது என்று பாருங்கள். இது ஒரு அமேசிங்கான ஒரு அட்டகாசமான செஸ் ரிக்ஸ். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அத்துடன் பார்ப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அத்துடன் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை போட்டுள்ளேன். அதை இந்த கார்ட்ஸில் கொடுக்கிறேன், லிங்கில் கொடுக்கிறேன் மற்றும் பிளேலிஸ்டில் நீங்கள் சென்று அதை பார்க்கலாம். ஓகே, வாருங்கள் இப்பொழுது உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இந்த ரிக்கை கவனமாகவும் முழுமையாகவும் நீங்கள் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு இப்போது பாருங்கள். முதலாவது நகர்வுக்கு போகலாம். இது வந்து நைட் F3 என்று அழைக்கப்படும். இந்த மூவுக்கு என்ன பெயர் என்றால் சுகர்டேட் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இப்பொழுது நைட் F3க்கு நகர்த்தியதன் பிற்பாடு பிளாக் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது D5க்கு. ஓகே, இப்பொழுது இங்கே பிளாக்கினுடைய சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. இது எல்லாம் புக் மூவ் தான், இதை கவனமாக பாருங்கள். ஓகே, அடுத்தது இரண்டாவது நகர்வு E4.
மீண்டும் இந்த சிப்பாய் நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதை வெட்டு கொடுப்பதற்காக வைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த விலைக்கானது இதை வெட்டுமாக இருந்தால் ஒயிட் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடலாம். பாருங்கள் இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் இந்த மூவுக்கு என்ன பெயர் என்று முதல் பார்க்க வேண்டும். இது வந்து சுகட்டோட் ஓப்பனிங் டென்ஷன் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்தது டி கிராஸ் E4. இப்பொழுது சிப்பாய் வெட்ட அடுத்ததாக இந்த நைட்டை தூக்க வேண்டும். அல்லாவிட்டால் இந்த நைட்டை இந்த பிஷப் சிப்பாய் வெட்டிவிடும். மன்னிக்க வேண்டும், சிப்பாய் வெட்டிவிடும். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு விசை பார்க்கலாம். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால் இங்கே காட்டப்படுகின்ற இந்த நைட் ஆனது G5க்கு நகர்த்தப்பட போகின்றது. இந்த மூவுக்கு என்ன பெயர் என்றா இது வந்து சுகட்டோட் ஓப்பனிங் டென்ஷன் கேம்பிட் தான் இதில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முழுமையாக. ஓகே, பார்க்கலாம் அடுத்த நகர்வு எவ்வாறான மூவை மேற்கொள்கின்றது. ஒயிட் தன்னுடைய நைட்டை நகர்த்துகின்றது. G5க்கு இங்கே நகர்த்துகின்றது. பாருங்கள். இப்பொழுது இங்கே G5க்கு நைட் நகர்த்த இப்பொழுது அட்டாக் செய்யப்படுகின்றது பிளாக்கினுடைய சிப்பாய். எனவே இதை தடுக்கும் விதமாக பிளாக் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நைட்டை நகர்த்துகின்றது. F6 இங்கே நகர்த்துகின்றது. பாருங்கள். நைட் F6க்கு வந்ததன் பிற்பாடு இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட் என்ன செய்கிறது என்றால் அடுத்த நகர்விலே D3க்கு தன்னுடைய சிப்பாயை தள்ளுகிறது முன்னோக்கி. மீண்டும் இந்த சிப்பாய் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. ஒயிட் சிப்பாய் மற்றும் ஒயிட் குதிரையின் ஊடாக அது வெட்டுவதற்காக வைக்கப்படுகின்றன. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளாக் என்ன செய்கிறது என்றால் வெட்டுவதுதான் பெட்டரான மூவ் என்று நினைத்து இப்பொழுது அந்த சிப்பாயானது கட் பண்ணுகின்றது. பாருங்கள். இங்கே கட் பண்ண இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, இதனூடாக இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இப்பொழுது ஒயிட் ஆட போகிறது. பாருங்கள். இப்பொழுது ஒயிட் என்ன செய்கிறது என்றால் ஒரு தந்திரோபாயமான நகர்வின் ஊடாக அதாவது தன்னுடைய பிஷப்பினால் அந்த சிப்பாயை கட் பண்ணுகின்றது. பாருங்கள். இப்பொழுது இங்கே வெட்ட பிஷப் கிராஸ் D3 வெட்டியாச்சு. வெட்டியதன் பிற்பாடு இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெற போகின்றது. பாருங்கள் அது ஏனென்று. இப்போ இந்த குயினானது இந்த லைனில் நிற்கின்றது. அத்தனை இந்த நைட்டை கொண்டு இங்கே செஞ்ச சிப்பாயை வெட்டுவதன் ஊடாக இந்த கிங்கானது திருப்பி வெட்டுவதாக இருந்தால் இந்த பிஷப்பினை கொண்டு இங்கே நாங்கள் வைப்பதன் ஊடாக அழகான இந்த குயினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒயிட் குயினின் ஊடாக பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து H6. அவர் அந்த குதிரையை கலைப்பதற்காக அந்த சிப்பாயை தள்ளுகின்றார். ஆனால் இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இந்த ஆட்டத்திலே விளைக்கானது தன்னுடைய குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் கிராஸ் F7. இப்பொழுது இங்கே பாருங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன குயின் மற்றும் ரூக். இதனை கருத்தில் கொண்டு விளைக்கு என்ன செய்கின்றது என்றால் தன்னுடைய குயின் போப்போது அல்லவிட தன்னுடைய ரூக் போப்போது என்பதற்காக அந்த நைட்டை கட் பண்ணுகின்றது. இப்பொழுது இங்கே நைட் கட் பண்ண அதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பிஷப் G6 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இந்த செக்கை தடுக்க வேண்டுமா இருந்தால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. கிங் கட்டாயம் வெட்ட வேண்டும். வெட்டாவிட்டால் அதுக்கு லொஸ்டாக வேண்டிய நிலை ஏற்படும். இது வெட்டுவதன் ஊடாகவும் அழகானது ஒரு குயினை இழக்கின்றது இந்த பிளாக். பாருங்கள். இப்பொழுது கிங் கிராஸ் G6. இப்பொழுது குயினும் வெட்டி விட்டது. பாருங்கள். இப்பொழுது கிங்கினால் வெட்ட இப்பொழுது பதிலுக்கு இந்த குயினானது இதை கட் பண்ணுகின்றது. டோட்டல் இந்த ஆட்டத்திலே ஒயிட் முன்னிலையில் இருக்கிறது. ஒரு அழகானது ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாருங்கள் அடுத்த ஒரு சின்ன ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் மூன்றாவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். இந்த ரிக்கினூடாக எவ்வாறு ஒயிட்டானது ஒரு அழகானது ஒரு செக்மேட்டை மேற்கொண்டது என்பதனை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் இப்பொழுது நாங்கள் உடனடியாக நகர்வுகளுக்குள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து நைட் F3. இது வந்து சுகட்டோட் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்தது D5. இப்பொழுது இந்த சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் புக் மூவ் தான். இதற்கு என்ன பெயர் என்றால் சுகட்டோட் ஓப்பனிங் என்று தான் இதையும் அழைப்பார்கள். D5. அடுத்தது E4. இது வந்து சுகட்டோட் ஓப்பனிங் டென்ஷன் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். இப்பொழுது சிப்பாய் கட் பண்ணுகின்றது. பிளாக் சிப்பாய் ஒயிட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இதனூடாக தற்போது என்ன நடக்கிறது என்றால்
ஒயிட் குதிரை பிளாக் சிப்பாயினால் அட்டாக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே குதிரையை நாங்கள் நகர்த்த வேண்டும். குதிரை நகர்த்தப்படுகின்றது G5க்கு நகர்த்தப்படுகின்றது. பாருங்கள், இந்த சூழ்நிலையில் நாங்கள் முதல் வீடியோவில் பார்த்தது என்னவென்றால், அதாவது இங்கே பாருங்கள், இந்த நைட்டை இங்கே நகர்த்த பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால், இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்துவதன் ஊடாக எவ்வாறான ஒரு ஆட்டத்தை ஒயிட் ஆடி இந்த ஆட்டத்திலே இலகுவானது வெற்றியை பெறுகிறது என்று நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அடுத்த நகர்வாக பிஷப் போகின்றது F5 பிளாக் பிஷப். ஓகே, இப்பொழுது ஏன் இது நகர்த்தியதற்கு காரணம் இருக்கின்றது பாருங்கள். இந்த E5 இருக்கின்ற சிப்பாய் E4 இருக்கின்ற சிப்பாயை பாதுகாப்பதற்காக அந்த பிளாக் பிஷப் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக நைட் C3. இப்பொழுது இரண்டு குதிரைகளும் ஒயிட்னுடைய இரண்டு குதிரைகளும் இந்த சிப்பாயினை இலக்கு வைக்கின்றன. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அடுத்த நகர்வாக நைட் நகர்த்தப்படுகின்றது F6க்கு. பிளாக் குதிரை இங்கே நகர்த்தப்பட்டதன் ஊடாக இப்பொழுது பிளாக்கினுடைய சிப்பாய் பாதுகாப்பாக இருக்கின்றது. பார்க்கலாம் எவ்வாறான ஒரு நகர்வினை ஒயிட் மேற்கொள்ளப் போகிறது என்று. ஒயிட் தன்னுடைய குயினை நடத்துகிறது E2க்கு இங்கே நடத்துகிறது. இப்பொழுது 3 காய்கள் இங்கே இலக்கு வைக்கின்றன சிப்பாயினை. குதிரை, 2 குதிரைகளும் ஒரு குயினும். எனவே அடுத்த நகர்வாக அது நகர்த்த வேண்டிய மூவ் எது என்றால், இப்பொழுது பிளாக்கினுடைய மூவ். பிளாக் என்ன செய்கிறது, தன்னுடைய குயினை நடத்துகிறது D4க்கு இங்கே நடத்துகின்றது. இது ஒரு பிளண்டர். ஓகே, இதை கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். இந்த பிளண்டரின் ஊடாக ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறப்போகின்றது. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்பொழுது இது நகர்த்தி விட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்பொழுது ஒரு செக் அடிக்கப்படுகின்றது. பாருங்கள், ஒயிட் குயினின் ஊடாக. இங்கே ஒரு அற்புதமான ஆட்டம். இங்கே ஒரு 3 காய்கள் இலக்கு வைக்கப்படும். ஒன்று செக், மற்றது சிப்பாயினை வெட்டலாம், அல்லாவிட்டால் மந்திரியினை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை தடுக்கும் விதமாக கட்டாயமாக நகர்த்த வேண்டிய காய் எது என்றால் பிளாக்கினுடைய பிஷப். பிளாக்கினுடைய பிஷப் போகின்றது D7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது இந்த செக்கில் இருந்து. இதை அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், குயின் கிராஸ் B7. இங்கே பாருங்கள், இந்த ரூக் வெட்டப்பட போகின்றது குயினினால், அல்லது இந்த சிப்பாயும் வெட்டப்படும். இங்கே இந்த சிப்பாயும் வெட்டப்படும் குதிரையினால். எனவே இதை கருத்தில் கொண்டு என்ன செய்கின்றது என்றால், ஒரு மூவ் இருக்கின்றது பிளாக்குக்கு. அது எந்த மூவ் என்றால், பிஷப்பினை C6க்கு இங்கே நடத்துவதன் ஊடாக. இது ஒரு மிஸ்டேக்கான மூவாக காணப்படும். அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வுக்கான பாருங்கள், ஒயிட்னுடைய பிஷப் நகர்த்தப்படுகின்றது B5க்கு. இங்கே நகர்த்த இப்பொழுது அந்த மந்திரியினால் அந்த குயினை வெட்ட முடியாது. ஏனென்றால் இங்கே செக்குக்கு நீக்கின்றது இந்த பிளாக் பிஷப். இங்கே பாருங்கள், இதை கவனமாக பாருங்கள். இந்த லைனில் இங்கே செக்குக்கு நீக்கின்றது. எனவே இங்கே காட்டப்படுற இந்த மந்திரியானது இங்கே காட்டப்படுற இந்த குயினை வெட்ட முடியாது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்பொழுது இதை தடுக்கும் விதமாக அடுத்த நகர்வாக குயின் போகின்றது D7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே குயின் நகர்த்தப்பட இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், ஒயிட் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், பிஷப் கிராஸ் C6. ஓகே, இதனூடாக இப்பொழுது குயினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. பிளாக் குயினால் பிளாக் குயின் கட்டாயமாக அந்த பிஷப்பினை கட் பண்ணியே தீர வேண்டும். இப்பொழுது கட் பண்ணுகின்றார் பிளாக் மந்திரியை, ஒயிட் மந்திரியை பிளாக் குயின். இது ஒரு பிளண்டர். இதனூடாக ஒரு அழகானதொரு செக்மேட். இப்பொழுது அடுத்த அடியிலே குயின் C8 and பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ். இது ஒரு அழகானதொரு ட்ரிக். இந்த ஆட்டத்திலே அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இறுதியான வீடியோ, 3வது வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.